நிற்காமல் சரியும் தங்கம் விலை. தங்கத்தின் விலை இன்னும் எவ்வளவு ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளது? விலை குறைவுக்கு காரணம் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக கிடுகிடுவென விலையேறி வந்த தங்கம் விலையால் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்த நிலையில இன்று ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில தங்கத்தோட விலை சவரனுக்கு ரூபாய் 3000 வரை குறைஞ்சிருக்கு. தங்கம் விலை கடந்த சில மாதங்கள்ல மிகவும் விலை குறைந்திருக்கு. இதுவே முதல் முறையாகும். இதனால மக்கள் இன்றே தங்கம் வாங்கி விடலாமா என்று எண்ணும் அதே சமயம் பலர் இன்னும் கொஞ்சம் கூட குறையலாம் காத்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங்கம் விலையோ நம்முடைய கையில இல்லாமல் சர்வதேச காரணிகளால முடிவு செய்யப்படக்கூடிய விஷயமாக மாறியிருக்கு. இந்த நிலையில இன்று தங்கம் இவ்வளவு விலை குறைய என்ன காரணம் என்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் பல கருத்துக்களையுமே கூறிட்டு இருக்காங்க. அதன்படி முதலாவதாக டாலர் மதிப்பிலேயே வேகமாக அதிகரித்து வந்த தங்கம் விலை தற்போது சரிந்துள்ளதால இந்திய மதிப்பீட்டில் இது மிகவும் அதிகமாக உள்ளது. ஒரே நாளில் 6.3% விலை சரிந்த தங்கம் ஒரு அவுன்ஸ் $4082 வர்த்தகமாகி வருகிறது. அமெரிக்காவில் 2013க்கு பிறகு நடைபெறக்கூடிய மிகப்பெரிய தங்க விலை வீழ்ச்சி இதுவாகும். தங்கம் விலை குறைய முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் லாபம் ஈட்டுவதற்காக முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. தங்கம் விலை உயர்வால ஏற்பட்ட லாபத்தை உறுதி செய்ய தங்க முதலீட்டாளர்கள் தங்கள் வசம் உள்ள தங்கத்தை விற்று வரக்கூடிய நிலையில அதன் விலை சரிவதாக வல்லுநர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த வகையில ஒரு கிராம் ரூபாய் 375 குறைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே நேரத்துல ஒரு பவுன் ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. கிட்டத்தட்ட ரூபாய் வரை இன்றைக்கு சரிஞ்சிருக்கு. மேலும் சர்வதேச சந்தையில தங்கம் விலை தாறுமாறாக சரிஞ்சிருக்கு. சர்வதேச மார்க்கெட்டில் நேற்று ஒரே நாளில் தங்கத்தோட விலை 1.5% மேல் குறைஞ்சிருக்கு. இந்திய நேரப்படி நேற்று மாலை 5:30 மணியளவுல ஸ்பாட் தங்கம் 1.4% குறைந்து $3925 வர்த்தகமாகி கொண்டிருந்தது. அதே போல கோல்டு பியூச்சர்ஸும் கூட 1.9% சரிந்து $3942 வர்த்தகமாகி வருகிறது. இந்த நிலையில அமெரிக்கா சீனா இடையே புவிசார் அரசியல் வாக்குவாதங்கள் இருந்து வந்த நிலையில அவை சுமூகமாக மாறி இருக்கிறதுனால தங்கத்துல முதலீடு செய்தவர்கள் அவற்றை விட்டு ஒரேடியாக வெளியேறி டாலர்களுக்கு முதலீடுகளை அதிகரித்ததும் இந்த விலை வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா பெடரல் வங்கி வட்டி விகிதத்துல எதிர்பார்த்த மாற்றத்தை செய்ய உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்ததுனால டாலரோட மதிப்பு உயர தொடங்கியிருக்கு. இந்த மேற்கண்ட காரணிகளால தங்கத்தோட விலை கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறதாக கூறப்படுகிறது. இது தொடர்ந்து விலை வீழ்ச்சி அடையுமா என்பதை சர்வதேச காரணிகளே முடிவு செய்வதாக பொருளாதார நிபுணர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க. தங்கம் அதன் வரலாற்று உச்சத்திலிருந்து விலை குறைய காரணம் என்ன, மேலும் விலை குறையுமா, இப்போது தங்கம் வாங்கலாமா என முதலீட்டாளர்கள் குழப்பத்திலுமே இருக்காங்க. இந்த சூழல்ல தங்கத்தோட விலை உச்சத்தை எட்டி இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் அதனை விற்று லாபம் பார்த்தது தங்கம் விலை சரிய முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் பணவீக்கம் உயர்ந்துள்ளது என அறிக்கை வந்தால் அடுத்த கட்டமாக அந்த நாட்டு மத்திய வங்கி வட்டி குறைப்பு நடவடிக்கைகளை கையில் எடுக்கும். இந்த வட்டி குறைப்பு பத்திர முதலீட்டாளர்களை மீண்டும் தங்கத்தை நோக்கி திரும்ப வைக்கும். எனவே மீண்டும் தங்கத்தோட விலை உயர்வை இது ஏற்படுத்தும். எனவே அடுத்ததாக தங்கத்தோட விலை உயருமா இல்லை சரியுமா என்பது அமெரிக்கா வெளியிடக்கூடிய பணவீக்க தரவுகளை பொறுத்துதான் அமைய போகுது. சர்வதேச பொருளாதார அமைப்புகளோட ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப தங்க விலை நாள்தோறும் மாற்றமடைகிறது. கடந்த சில நாட்களாக புதிய உச்சங்களை தொட்டு ரூபாய் 97,000 என்ற அளவை தாண்டிய தங்கம் தற்போது பெரும் சரிவை சந்திச்சிருக்கு. நேற்று காலை தொடங்கி 2 கட்டங்களாக விலை குறைந்துள்ளது. முதல்ல 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாயும் கிராமிற்கு ரூபாயும் குறைஞ்சிருக்கு. பின்னர் மாலை நேரத்துல மேலும் ரூபாய் சரிவு ஏற்பட்டிருக்கு. தற்போது 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ரூபாய். இதே போல வெள்ளியும் சரிவை சந்திச்சிருக்கு. இதனால சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்கள்ல ஆபரண கடைகள்ல தங்கம் வாங்குபவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.
தங்கம் உலக அளவுல மதிப்புமிக்க முதலீட்டு பொருளாக திகழ்கிறது. தனிநபர்கள் மட்டுமல்ல, அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மத்திய வங்கிகள், அதாவது ரிசர்வ் வங்கி, இந்த தங்கத்தை தங்களோட நாணய சீர்திருத்தத்திற்காக வாங்கி குவிக்கின்றன. அதே நேரம் இதுல நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த தங்க விலை சரிவு நீடிக்காமல் கூட போகலாம். தங்கத்தோட வட்டி விகிதம் குறைப்பு ஆதிக்கம் செலுத்தினால் தங்கத்தோட விலை உயரும். ட்ரம்ப் சீனா விவகாரத்துல புதிய அப்டேட் வந்தாலும் தங்கத்தோட விலை சற்று குறையும். இதனால கடந்த மாதங்கள்ல தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இருப்பினும் கடந்த வாரம் ஏற்றம் இறக்கமாக காணப்படுகிறது. மேலும் நிபுணர்கள் கூறுகையில இந்த சரிவு தற்காலிகமானதுதான். அடுத்த சில வாரங்கள்ல கூட தங்கத்தோட விலை மீண்டும் உயரலாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. இருப்பினும் திருமணமும் பண்டிகைகளும் நெருங்கக்கூடிய இந்த காலத்துல இந்த விலை குறைவு பொதுமக்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களாக 97,000 ரூபாய்க்கு மேல் விற்ற தங்கம் இப்போது 89,000 ரூபாய்க்கு கீழ் இறங்கி இருக்கிறதுனால தங்க பிரியர்கள் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.